தந்தன 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 தந்தனத்தோ அட தீம் தன தீம் தன தீம் தன தீம் தன தீம் தனத்தோ தந்தன 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 தந்தனத்தோ அட தீம் தன தீம் தன தீம் தன தீம் தன தீம் தனத்தோ ஒரு பொன்விழா பூத்ததே மண்ணிலா அருட்கண்ணியாய் நின்றதே பெண்ணிலா. ஆண்டவரே, நீரே என் கடவுள், நான் உம்மை மேன்மைப்படுத்துவேன். நெடுநாளாய் நீர் தீட்டி உள்ள திட்டத்தை திண்ணமாகவும் உறுதியாகவும் நிறைவேற்றியுள்ளீர். இறைவனுக்கு நன்றி கூறும் இனிய தருணம். கடவுள் மனிதரை தேர்ந்தெடுத்து தன் திட்டத்தை நிறைவேற்றுகிறார். இத்திட்டம் அழைக்கும் கடவுளின் செயலின்படியே நிறைவேறுகிறது. ஆம், இன்று இந்த பொன்னான வேளையிலே அருட்சகோதரி நேச சௌந்தரம் அவர்கள் தனது 50 ஆண்டு கால துறவற வாழ்வில் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி கூறி இறைவனை புகழ்கின்றார். அன்னாரோடு இணைந்து நாமும் இறைவனை புகழ்ந்து ஆர்ப்பரிப்போம். எல்லாம் வல்ல இறைவனுக்கு நெஞ்சார நன்றி சொல்வோம். இயேசுவின் சீடத்தியாக அவரின் பாதச் சுவடுகளில் 50 ஆண்டுகள் பயணம் செய்து புனித அடைக்கல் அன்னை சபைக்கு பெருமை தேடி தந்தவர். பிரியமுள்ள அத்தையே, நான் இந்த குடும்பத்தில் பிறந்தது அதிர்ஷ்டம். நீங்கள் எனக்கு கிடைத்தது பேரதிர்ஷ்டம். நீங்கள் உடல்நல சுகத்தோடு வாழ்ந்து 100 விழா காண வாழ்த்துகிறேன். ஐ லவ் யூ அத்தை. திருவிவிலியத்தை மனதில் ஏந்தி ஜெபத்தாலும் தவத்தாலும் இயேசுவில் ஒன்றிணைந்து அன்பில் வளர்ந்து அன்பையே வெற்றி வாகையாக சூடிக்கொண்டவர். நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை என்று இயேசு கற்பித்தது போல அன்பை பகிர்ந்து துறவற வாழ்வின் துருவ நட்சத்திரமாக, கல்வியின் கலங்கரை விளக்கமாக, ஏழை குழந்தைகளின் வாழ்க்கையில் ஏணியாக, அடைக்கலமாதா குடும்பத்தின் வழிகாட்டியாக, சமூக சேவகியாக, துறவற சமுதாயத்தின் தலைவியாக தன்னையே அர்ப்பணித்து 50 ஆண்டுகளை நிறைவேற்றி உள்ளம் மகிழ உவகையோடு அமர்ந்திருக்கின்றார். இன்று எனது மருமகளாகிய நேச சவுந்தராவின் துறவற வாழ்க்கையில் 50வது ஆண்டு நிறைவு விழாவை ஒரு மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிறோம். அனைவருக்கும் நன்றி. வந்திருக்கிற அனைவருக்கும் ஆண்டவருக்கு நன்றி. அனைவருக்கும் நன்றி. அக்கா அவர்கள் அன்பு, அமைதி, பணிவு, பாசம், கனிவு, இரக்கம் போன்ற நல்ல குணங்களை அணிகலன்களாக கொண்டவர்கள். என் பிள்ளைகளின் நல்வாழ்விற்கு மிகவும் உறுதியாக இருந்தார்கள். சகோதரி நேச சௌந்தரம் அவர்கள் இன்று போல் என்றும் மனமகிழ்வுடனும் நற்சுகத்துடனும் வாழ வாழ்த்துகின்றேன். அவர்கள் அன்பானவர், அமைதியானவர்கள், ஆன்மீகத்தில் ஈடுபாடு கொண்டவர், ஆளுமை திறன் கொண்டவர். நாங்களும் எங்கள் குடும்ப வாழ்க்கையில் தினந்தோறும் ஜெபமாலை சொல்ல வேண்டும் என்பதில் எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் எடுத்துக்கூடிய நல்ல பண்பாளர். இன்று பொன்விழா காணும் அருட்சகோதரி நேச சௌந்தரம் அவர்களை வாழ்த்துவதில் நான் பெருமைப்படுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் உண்மையான சீடர் தியாக திகழ வேண்டுமென்றால் தன்னையே வளர்த்து இறைவனின் அறிவை, எல்லை கடந்த அன்பை, பறந்து விரிந்த ஞானத்தை பெற்றிருக்க வேண்டும் என்று கருத்தில் கொண்டு BA முதல் PhD வரை கற்றுத்தெரிந்தவர். வீதி நாடகத்தையும், ஆற்றுப்படுத்துதல் கல்வியையும், ஜெப முறைகளையும், உளவியலையும், தலைமைத்துவம், ஜேர்னலிசம் பற்றிய படிப்பையும் வெவ்வேறு இடங்களில் கற்றுத்தெரிந்தார். சாதனைகளோடு சரித்திரம் படைக்க கடவுளால் படைக்கப்பட்ட கற்பக விருட்சம்தான் என் அன்பு சகோதரி நேசம். இறைவனின் அன்பை உலகிற்கு உணர்த்திய உமக்கு 1000 முத்தங்கள் தந்து உங்கள் பணிக்காக மன்றாட்டும் வாழ்த்துக்களும் உரித்தாக்குகிறேன். என்றும் பாசத்துடன் அன்பு தங்கை. அன்பு, பாசம், மகிழ்ச்சி, அரவணைப்பு போன்றவற்றால் நீர் மக்களை ஈர்த்துக் கொண்டீர். இரக்கம், தாழ்ச்சி, ஏழ்மை போன்ற புண்ணியங்களால் இறைவனை பற்றி கொண்டீர். இறைவனும் உம்முடைய எல்லா நன்மைகளையும் நினைத்து பார்த்து உங்களை மிகவுமே உயர்த்தியுள்ளார். இந்த வாழ்த்து இறைவனின் ஆசீராக உங்களுக்கு
மலர் மாலையாக விழுந்திட வேண்டும் என்று இந்த நேரத்திலே நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். பிலிப்பியர் 4வது அதிகாரத்தில் 13வது வசனம் கூறுவது போல, எனக்கு வலுவூட்டுகிற ஆண்டவரின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு என்பதை உணர்ந்தவர்களாய் 1976 முதல் இன்று வரை இவர் பணிபுரிந்த இடங்களிலெல்லாம் இறை சேவையை இறை நம்பிக்கையோடும் உள்ள பணிவோடும் செய்து வந்தவர். வெவ்வேறு இடங்களில் உள்ள பணித்தளங்களில் தன்னையே இறைவனுக்கு ஒப்பு கொடுத்து தன்னிகரில்லா தனித்திறமையோடு பணியாற்றியவர். அடைக்கல அன்னை சபையில் ஆசிரியர், விடுதி கண்காணிப்பாளர், வட்டார தலைவியின் நிதியாளர், வட்டார தலைவியின் ஆலோசகர், செயலக இல்ல தலைமை சகோதரி, மேல்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர், மாநில தலைவியின் ஆலோசகர் மற்றும் மாநில தலைவி போன்ற அனைத்து பணிகளிலும் தனது பெயரை நிலைநிறுத்தியவர். அன்பு, பாசம், பொறுமை, கனிவு, பரிவு, சகிப்புத்தன்மை நல்ல பண்புகளை ஒரு சேர பெற்றவர்கள் அன்பு அடைவர்கள். உங்களுடைய 75வது 100வது ஆண்டு விழா கொண்டாட்டங்களிலும் நான் கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்த்துரை பேசி அனுப்புகிறேன். நேசம், உன் பாசமிகு கரங்களால் எத்தனை மக்களை நீ அரவணைத்தாய். உன் நேசத்தால் எத்தனை பேரை கொள்ளை கொண்டாய். உண்மையிலேயே உன் நேசம் பெரிதம்மா. எனக்கு வாழ்த்த வாயில்லை. ஆனாலும் இதோ இந்த நேரத்தில் நீ வைரவிழாவும் காணும்படியாக இந்த வேளையிலே இறைவன் தாமே உடல் உள்ள சுகத்தையும் ஆன்ம பலத்தையும் தந்து உன்னை ஆசீர்வதிக்க வேண்டுமென்று இறைவனை வேண்டுகின்றேன், வாழ்த்துகின்றேன். நன்றி. துறவற வாழ்க்கையில் அநேக பொறுப்புகளில் பணியேற்ற காலகட்டத்தில் கட்டிய கட்டடங்கள் பல, அடிப்படை மக்களுக்காக உருவாக்கிய பணித்தளங்கள், ஏட்டில் இவர்கள் விதைத்துச் சென்ற விழுமியங்கள் ஏராளம் ஏராளம். மாணவ மாணவியரிடம் திறமைகளை வளர்த்து பொருளாதார ரீதியில் வழிகாட்டி குடும்பங்களை இறைப்பண்பில் நடத்தியவர். புனித அடைக்கல அன்னை சபையின் மதர் எமெல்டா, மதர் பிரிட்ஜிட் இவர்களின் ஈர்ப்பு தேவ அழைத்தலை தூண்டிவிட்டது. திருத்துறைப்பூண்டியில் தனது பள்ளி படிப்பை முடித்த பிறகு ஜெபமாலை அன்னையின் மாதமான அக்டோபர் மாதத்தின் 10வது நாளில் 1974 ஆண்டில் அடைக்கல அன்னை சபையில் அடியெடுத்து வைத்தார். தேங்க்ஸ் ஃபார் ஆல்வேஸ் பீங் அ பிளெஸிங். உங்களால் தான் எங்களுக்கு நிறைய பிளெஸிங்ஸ் இருக்குது. ஐ ஹவ் பீன் பிளெஸ்ட் டு ஹேவ் யூ இன் மை லைஃப். தேங்க்ஸ் ஃபார் ஆல் யுவர் ப்ரேயர்ஸ். ஹேவ் அ பிளெஸ்ட் டே. I've always admired the way you take care and interest in each of our lives. Wishing you a very happy and blessed Golden Jubilee year. Happy Golden Jubilee, Sister Rachi. உங்கள் பிரார்த்தனைகள் பலரின் வாழ்க்கைக்கு ஒளியாக இருந்தன. உங்கள் புன்னகை துயரங்களை மறக்கச் செய்தன. உங்கள் சேவை கடவுளின் அன்பை வாழ்வில் உணர வைத்தது. 50 ஆண்டுகள் ஜூபிலியை கொண்டாடும் எங்கள் பெரியம்மா அவர்களுக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கு படித்து வளர்ந்தாரோ அதே இடத்தில் இல்ல தலைவியாகவும் அதே பள்ளிக்கு தலைமை ஆசிரியையாகவும் பொறுப்பேற்றார். 11 வருடங்கள் அளப்பரிய சேவை செய்து புதிய கட்டிடங்கள் பல உருவாக்கி புனித தெரசாள் பள்ளியின் பொன்விழாவை அந்த நகரமே நினைவு கூறும் வகையில் சிறப்பாக கொண்டாடி சபைக்கு பெருமை சேர்த்தார். முதல் உதவி எனக்கு 2 பிள்ளைக்கும் அட்மிஷன் போட்டாங்க. மதர் எனக்கு ஆஸ்பத்திரியில் வேலை வாங்கி கொடுத்தாங்க. அப்புறம் அங்கே கஷ்டமாக இருக்குன்னு தரசா ஸ்கூலில் வேலை வாங்கி கொடுத்தாங்க. முன்னெல்லாம் டீச்சர் ட்ரைனிங் படிக்க வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அப்புறம் எல்லா உதவியும் செய்வாங்க. நேசம் சௌந்தரம் என்று சொன்னால் அது அன்பின் வெளிப்பாடு. நேச சௌந்தரம் என்று சொன்னால் அது அமைதியினுடைய வெளிப்பாடு. நேச சௌந்தரம் என்று சொன்னால் அது ஒரு ஆழ்நிலையில் அனைவருக்கும் தன்னால் ஆன உதவிகளை செய்யக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு பண்பின் வெளிப்பாடு. உங்களை வாழ்த்துவதற்கு வயதில்லை, எனவே உங்களை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மன்னார்குடியில் 4 முறை ஆசிரியராகவும் தலைமை ஆசிரியராகவும் பணிபுரிந்து பெண் குழந்தைகளை கல்வியிலும் ஒழுக்கத்திலும் தன்னம்பிக்கையிலும் மேம்படச் செய்தார். மனித உரிமை கழகத்தின் ஒருங்கிணைப்பாளராக பொறுப்பேற்று மனித உரிமைகளை பற்றிய விழிப்புணர்வை அனைத்து பள்ளிகளிலும் ஏற்படுத்தினார்.
மதுரை கூடல்நகர் மேல்நிலைப் பள்ளியில் பணியாற்றும் காலத்தில் பெண் கல்விக்கு என பல திட்டங்களை செயல்படுத்தினார். தஞ்சாவூர் புனித வளனார் மேல்நிலைப் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றும் போது மாணவிகளின் ஆளுமை திறனை வளர்ப்பதற்கென திட்டங்களை வகுத்து திறம்பட செயலாற்றினார். அழகிய முகம், அன்பான குணம், இலகிய மனம், குறை சொல்லா நிறை மனம், ஆழமான இறைபக்தி, ஏழைபால் இரக்கம், அரவணைக்கும் அற்புத குணம், தங்கமான தரமான தலைமை பண்பு, இறைவனின் திருமகளுக்கு பொன்விழா வாழ்த்துக்கள். Happy congrats from me and my entire family, mother. You are the light of my life, mother. Without your blessing, nothing is possible in my life, mother. Happy golden jubilee wishes, mother. சென்னை மயிலாப்பூரின் தலைமை ஆசிரியராக பணியேற்ற காலத்தில் தமிழக அரசின் உயரிய விருதான ராதாகிருஷ்ணன் விருதினை பெற்ற நல்லாசிரியர் இவர். இவரால் சபைக்கு வந்த மாணவியர் ஏராளம். அவர்களுக்கு வழிகாட்டியாக, முன்மாதிரியாக அவர்களுக்குள் துறவற வாழ்வின் சுடரை ஏற்றி வைத்தவர். ஒரு நல்ல ஒரு தாயாகவும் தந்தையாகவும் நல்ல ஒரு ஆசானாகவும் அன்று முதல் இன்று வரை என்னை வழிநடத்தி வர்றது என்னோட பெரியம்மா தான். பேச்சில் அப்படி ஒரு 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 கனிமை, ஏதோ நம்ம ஒரு இறைவன்ட்டே பேசுகிற மாதிரியான ஒரு உணர்வு அது கொடுக்கும். இன்று பொன்விழா காணும் எங்கள் பெரியம்மா நேச சௌந்தரம் அவர்களுக்கு எனது சார்பாகவும் எனது குடும்பத்தார் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சிரிப்பு தனியே செல்லாதாம், இரண்டாகும் என்பார்கள். ஆனால் உன் சிரிப்புக்கு பின்னால் ஒரு கூட்டமே உள்ளது. துறவற வாழ்வில் 50 ஆண்டுகளை கடந்தாலும் இன்னும் இளமை துடிப்புடன் உம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட பணிகளை திறம்பட செய்யும் செயல் வீராங்கனையே உம்மை வாழ்த்துகிறேன். இறை இயேசுவின் பணியை தொடர்ந்து செய்திட உமக்காக ஜெபிக்கிறேன். உன் செயல்களை ஆண்டவரிடம் ஒப்படை, அவற்றை வெற்றியுடன் நிறைவேற்றுவாய் என்ற வசனத்தின்படி இல்லங்களில் எந்தவித பேதங்களோ மனக்கசப்புகளோ தவறான புரிதலோ வராதபடிக்கு ஒற்றுமை உணர்வோடு தன்னிகரில்லா தலைவியாக வலம் வந்தவர். சகோதரிகளை மையமாக வைத்து சுற்றுலாக்கள், பணிவு ஓய்வு விழாக்கள், பாராட்டு விழாக்கள், பரிசளிப்பு விழாக்கள், கலாச்சார விழாக்கள் கொண்டாடி மகிழ்ச்சியை, ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளும் தன்மையை உருவாக்கி துறவற குடும்ப வாழ்வை பெருமைப்படுத்தியவர். பிறரின் ஏற்றமே தம் வாழ்வின் மகிழ்ச்சி என்று எண்ணி வாழ்ந்த இவர் இறைக்கரம் தொடர்ந்து வழிநடத்தி உடல் நலத்தோடு நீவீர் பல்லாண்டு காலம் வாழ்ந்து பவள விழா, வைர விழா கண்டு மகிழ்ந்திட உம்மை நாங்கள் பாங்குற வாழ்த்துகின்றோம். நன்றி நன்றி இயேசுவே, நன்றி என்றும் நன்றி உமக்கே. அன்பு மகளே, ஆண்டவருடைய அன்பையும் பாசத்தையும் நேசத்தையும் பகிர்ந்து கொடுத்து 50 வருஷம் ஆயிடுச்சு. குடும்பத்தோடு இருந்து இறைவனுக்கு நன்றி கூறுவோம். சகோதரி நேச சௌந்தரம் அவர்கள் சகோதரிகள் பொதுமக்களின் ஆன்மீக வளர்ச்சிக்காக ஒரு புதிய தியான மையத்தை ஏற்படுத்தியவர். 21வது நூற்றாண்டில் முதல் வருடமான 2001ஆம் ஆண்டு தனது வெள்ளி விழாவை கொண்டாடிய சகோதரி நேச சௌந்தரம் அவர்கள் இன்று திண்டுக்கல்லில் உள்ள புனித தெரசா கல்லூரியில் செயலராக இருக்கிறார். இன்று பொன்விழா காணும் எங்கள் அருமை அத்தாட்சி நேச சௌந்தரம் அவர்களின் பொன்விழா நாளிலே அவர்களுக்கு வாழ்த்து கூறுவதில்லை என்றாலும் அவர்களை பற்றிய சிறு துளியானது அவர்கள் தங்கள் ஏற்றுக்கொண்ட இறை வாழ்வு பணியில் இறைவனோடு ஒன்றித்து மிக பொறுமையாகவும் அமைதியான வழியிலும் அவர்கள் ஏழை எளியவர்களுக்கும் மற்ற அனைத்து சகோதரிகளுக்கும் ஒரு தாயாகவும் சகோதரியாகவும் இருந்து வழிநடத்தி வருவதை நான் நன்கு அறிவேன். நான் சோர்ந்திருந்த பொழுது அவர்கள் அன்பான வார்த்தைகளால் ஆறுதல் கூறினார்கள். நான் கலங்கி நின்ற பொழுது கனிவான வார்த்தைகளால் என்னையும் என் குடும்பத்தையும் தேற்றி மீட்டெடுத்தார்கள். எங்கள் வாழ்வில் ஒரு ஏணிப்படியாக இருந்து ஒரு தாயாகவும் இருந்து வழிநடத்தினார்கள். அவர்கள் தன்னை பற்றிய விவரத்தில் இவ்வாறு எழுதியிருக்கின்றார். கடவுளின் அருட்கரம் என்னோடு இருந்தாலும் கடவுள் சில நேரங்களில் இருளான இடத்தில் என்னை விட்டுவிட்டு
பத்திரமாக வருகின்றேனா என்று ஒளிந்து இருந்து பார்ப்பார். ஆம், நான் நடந்து வந்த பாதையில் சந்தித்த சவால்கள், அடைந்த துன்பங்கள், சறுக்கிவிட்ட பாதைகள், எதிர்கொண்ட ஏமாற்றங்கள் அனைத்திலிருந்தும் நான் எழுச்சியோடு எழுந்து வர துணை செய்தது என் ஜெபமே. 2 முறை பெரிய விபத்துக்குள்ளான பொழுதும் அவ்வளவுதான், என் வாழ்க்கை முடிந்துவிட்டது, முடமாகி போவேன் என்று நினைத்தவர்கள் வியக்கும் வண்ணம் என் மன உறுதியும் கடவுள் அன்பும் என்னை மீண்டும் மீண்டும் எழுப்பி முன்னை விட முனைப்போடு அடுத்தடுத்த பணிக்கு அழைத்துச் சென்றது என் ஜெபமே. நீங்கள் பெரும்பாலும் வெளியூரில் தான் படித்தீங்க. அப்பப்போ லீவுக்கு வந்து போகிறப்ப உங்களுடைய அன்பும் பாசம் எனக்கு ஒரு வழிகாட்டியாய் அமைந்தது. அதாவது சாதனைகள் பல புரிந்தாலும் சோதனையை எப்படி வெற்றி கொள்வது அப்படிங்கிறத உங்கள்கிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்டேன். 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும் அப்படின்ட்டு இந்த நேரத்தில் வாழ்த்துறேன். பாசமுள்ள அன்னியே, உமக்கு இன்று பொன்னார். தியாக வாழ்வில், தனித்துவ வாழ்வில் துணிந்து நிமிர்ந்து நின்று தன் துயர் மறைத்து பிறர் துயர் போக்கும் பாச அன்னியே, உம்மை வாழ்த்துகிறேன். பவள விழா காண காத்திருக்கிறோம். நன்றி, வாழ்க வளமுடன். 2026ஆம் ஆண்டு பொன்விழா கொண்டாடும் சகோதரி நேச சௌந்தரம் அவர்களுடைய பிறப்பு, மருது பாண்டியர்களின் வீரமும் புனித அருளானந்தரின் விசுவாசமும் கலந்து வளர்ந்த சிவகங்கை மறைமாவட்டத்தில் மருகிப்பட்டி கிராமத்தில் திருவாளர் டேவிட் திருமதி ராஜாமணி அவர்களுக்கு முதற்கனியாக பிறந்தவர். 2 தங்கைகள் 2 தம்பிகளுடன் இணைந்து இறை குடும்பத்தை, இறை அன்பை நிலைநாட்டுவதற்கு சகோதரி அவர்கள் தங்களது அன்பை காட்டினார்கள். 2 தங்கைகளின் குழந்தைகளை இறைஞானத்தில் வளர்வதற்கு வழிகாட்டினார். இன்று இறை உணவை பெற்ற தம்பி மகள் ரெஜி லியாவுக்கு இறை வழிகாட்டியாக அன்பின் ஆதரவாக இருந்து வருகிறார். எங்கள் குடும்பத்திற்கெல்லாம் நீர் தலைமைத்துவம் வாழ்ந்த, சிறப்பு வாய்ந்த, அன்பிற்குரிய, பாசத்திற்குரியவராக இருந்திருக்கிறீர். நீர் உடைய பண்பாலும் அறிவு திறமையாலும் ஆளுமை திறம் மிக்கவராக எங்களிடத்திலே நீர் உலா வந்திருக்கிறீர். இறைவன் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிக்க இறையை வாழ்த்தி வேண்டி இறைஞ்சுகிறேன். வாழ்த்துக்கள் என் அன்பு அத்தாச்சி. ஆண்டவர் எனக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார், அதனால் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று தனது உள்ளத்தில் பாடும் அருட்சகோதரி நேச சௌந்தரம் அவர்களுடன் இணைந்து இந்த பொன் விழாவை பூரிப்புடன் கொண்டாடுவோம். நெஞ்சம் குளிர நேசம் தந்த வாழ்வளிக்கும் இறைவனுக்கு நெஞ்சார நன்றி சொல்வோம். இந்த பூமியில் அவர்கள் வந்தது நீர் தந்த வரம். நன்றி இறைவா. இயேசுவின் சீடனாக அடைக்கல அன்னை சமூகத்தில் வளர்ந்து அதே சமூகத்திற்கும் தங்களுக்கும் இறை அவைக்கும் சேவை செய்ய அழைத்தீரே. நன்றி இறைவா. எண்ணம் முழுவதும் எளியோர் மீது அக்கறை காட்டும் இதயம் படைத்த வழி நீரே. நன்றி இறைவா. உண்மையிலுமே எங்களுக்கெல்லாம் நீங்க ஒரு ரோல் மாடல். எல்லாரோடையும் நேசமா இருக்கிற அன்பு அக்கா நீங்க. இன்னைக்கும் நீங்க இறைவன் உங்களை தொடர்ந்து நேசிச்சு வாழ்த்தணும், உங்களை அணைச்சிக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். உங்களுக்காக நாங்க தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கிறோம். எங்களுக்காக நீங்களும் ஜெபம் பண்ணிக்கோங்க. எங்க குடும்ப கொண்டாட்டத்துல எங்களையும் ஒரு பங்கு வகிக்கிறதுக்காக எங்களை அழைப்பு கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி. அபரிமிதமான வளர்ச்சி காண செய்தீரே. நன்றி இறைவா. நலம் நாடும் நண்பர்கள் தந்தீரே. நன்றி இறைவா. உள்ள மகிழும் உறவுகள் கொடுத்தீரே. நன்றி இறைவா. அத்தனையும் தந்து அற்புதமாய் காத்தீரே. நன்றி இறைவா. உமது ஒளியால் இவர்களை வழி நடத்தும். உமது ஞானத்தால் இவர்களை நிரப்பும். உமது கருணையால் இவர்களை காத்தருளும். உமது வல்லமையால் இவர்களுக்கு வலுவூட்டும். உமது மகிமையால் இவர்களை மாட்சிப்படுத்தும். உமது பேரன்பை இவர்களுக்கு மணிமுடியாய் சூட்டும். உமது அருட்கரம் இவர்கள் பாதை எங்கும் தொடரட்டும். நீரே ஒளியாக, நீரே வழியாக, நீரே வாழ்வாக, நீரே சுவாசமாக, நீரே எல்லாமாக மாறி அருட்சகோதரி ஆண்டு பல வாழட்டும். பல்லாண்டு பல்லாண்டு பல 100 ஆண்டுகள் நின்று நிலைத்து நீடூடி வாழட்டும். வாழ்க வளர்க. 100 ஆண்டு 100 ஆண்டு வாழ்க.
நோய் நொடி இல்லாமல் வளர்க. தந்தன 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 தந்தனத்தோ அட தீம்தன 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 தீம்தனத்தோ ஒரு பொன்விழா பூத்ததே மண்ணிலா அருட்கண்ணியாய் நின்றதே பெண்ணிலா. ஒரு கண்ணியா பூத்ததே மண்ணிலா அருட்கண்ணியாய் நின்றதே பெண்ணிலா. தேசம் புகண்டிடும் நேச சௌந்தரம் நீ செய்யும் பணிகள்